கண்டிஸ்டினால் தொழில் கெட்டு போகும், வாழ்க்கை கெட்டு போகும். குழந்த கருவில் உருவாகி அந்த கண்டிஸ்டி அதிகமாக யார் வைக்கிறதுனா அந்த சொந்த பந்தம் தான் அதிகமாக வைக்கிறது. அக்கம் பக்கத்தம் கூட கம்மி தான். ஆனால் அந்த சொந்த பந்தம் தான் இருக்கிறதுலையே சொந்த பந்தோடைய டிஸ்டியும் வாயில் இனிப்பாக பேசுவாங்க. ஆஹா உனக்கு என்னப்பா அப்படின்னு நல்லா இருப்பா, நான் மனசார ஆசீர்வாதம். ஆனால் மனசார இவங்க திட்டிடுவாங்க. அதுதான் திட்டி மறுப்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஸ்டியஸ் தான் சேரும் இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி அழிவுகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷனை ஃபஸ்ட்டு தாக்குது அப்படின்னா, இந்த ஒரு கருப்பு கயிறு கருப்பு துணி காட்டன் துணியில் சின்னதாக வச்சுட்டு அதில் சஞ்சி வேறு, அதில் மனோசியில் மயிலோடைய இறகு அதை வச்சு கட்டி ஒரு பொம்மை செஞ்சு தலையில் ஒரு தீபம், கை ரெண்டுலேயும் ஒரு தீபம் வச்சு கட்டி இதை கையில் கட்டுனா எப்படிப்பட்ட கண்டிஸ்டியும் அது நிற்கக்கூடிய ஆற்றல் உண்டு.